ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 33 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தோடனே ஹீரோ அவனோட தண்டர்க்கியை வச்சு ஒரே அடி வயிற்றுல அடித்து அடிக்கி அவன் கை காலுக்குலாம் நொறுங்கி போச்சு. தசையெல்லாம் பேர்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். ஹீரோ போஸ் கொடுத்துட்டே சொல்கிறான், ஏய் நான் அவளை சொல்லியும் என் குறுக்க நிற்கிறியா நீ? என்ன உன் லைஃப் உனக்கு அவ்வளோ வேல்யூபிளாக இல்லையா? எவனாவது ஒருத்தன் என்னை தடுக்க நினச்சிங்கன்னா இதுதாண்டா உங்கள் எல்லாருக்கும் தண்டனை. இங்கிட்டு அவனுங்க அப்படியே அவனோட வெப்பன் எடுத்துக்கிருக்கானுங்க. ஹீரோ அட்டாக் பண்ண அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கானுங்க. டேய் அரகான் பாஸ்டர் எங்கடா போயிட்டுருக்கானு ஹீரோ அதை கூட கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்கான். ஹீரோ கழுத்துக்கிட்டே வந்துருச்சு 2 பேரோட அட்டாக்கும். டேய் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவே மீட் பண்ண போவேன். இன்னைக்கு ஓன் தலையை வெட்டி எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க போகிறோம்டா. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறேன். பார்த்த இல்லாமல், ஓ உங்களால் அது முடியுமா? அப்போ உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா கண்ணு? ஹீரோ அப்படியே கையில் பவர் கேதர் பண்ணுறான். நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மோயாங் ஃபேமிலியை மொத்தமாக சிதைக்க போகிறேன்டா. பார்த்தா அவனுக்கு பின்னாடி அப்படியே ஒரு மண்டை ஓடு மாதிரி டெவிலே வெளியே தெரியுது. இவனுங்களுக்கெல்லாம் கலங்கி போச்சு, என்னடா அது? அப்போ 2 பேரோட சுவாடையும் அசால்ட்டாக அவர் செருப்பாலே நிப்பாட்டுறாரு. டேய் யூ பாஸ்டர்ஸ், நீங்கள்லாம் சாகன்னு ஆசைப்படுறீங்களாடா? அவர் அப்படியே 2 பேரோட அட்டாக்கையும் தடுத்துட்டு இங்கிட்டு விழுகிறாரு. இவன் பார்க்குறான், வைஸ்மேன் நீங்களா? என்ன கண்ணு, என் கூட கொஞ்சம் விளாண்டு பார்க்குறீங்களா? சரிப்பா, நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, நீ போ. நான் இவனுங்க கூட விளாண்டுக்கு இருக்கேன், நீ ஃப்ரீயாக போகலாம் கண்ணு. திரும்பி பார்த்தே சொல்கிறாரு, டேய் நான் தான் சொல்லிக்கிருக்கேன்ல, தயவுசெய்து போடா சீக்கிரம். ஹீரோ பார்க்குறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த குவாங்ஸியோன் கத்திக்கி இருக்கான். டேய் எக்ஸலன்ட் ஸ்வாட் வாரியர்ஸ், அந்த அரகொண்டான பீப்புளை ஸ்டாப் பண்ணுங்கடா. எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு மொத்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. ஹீரோ விடுவானா? சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வந்த இல்லாமல் ஒருத்தன் கை கால்னு நுறுக்கி எடுத்துக்கிருக்கான். இந்த கையில் அட்டாக் பண்ணி வயிற்றில் ஒரு போடு அடிச்சடிக்கு பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு வர மிதி எப்பா விடுவானா? பார்த்துக்கிட்டே இருக்கான். வாயில் ஒரு குத்து வயிற்றில் ஒரு குத்துன்னு அடிச்சடிச்சு பறக்க விட்டுக்கிருக்கான். இங்கிட்டு ஒருத்தன் அதான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கானுங்க. இவன் கத்திக்கிட்டு வரான், யூ பாஸ்டர் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஹீரோ அட்டாக் பண்ண முதுகு பின்னாடி இருந்து போயிட்டுருக்கான். ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்து அங்கேருந்து அப்படியே டிசப்பியர் ஆகிட்டான். இவன் பார்க்குறான், என்ன இவன் டிசப்பியர் ஆகிட்டானா? பார்த்தா ஹீரோ சும்மா இருந்த உனட்டு சூடாக்கி விட்டானுங்க. ஹீரோ அப்படியே பின்னாடி நிற்கிறான். அவன் கையை அப்படியே இறுக்கி பிடிச்சி உடச்சே விட்டான். கழுத்தையும் பிடிச்சி இறுக்கி அப்படியே ஒரு சுற்றுறான். சுற்றுல ஸ்வாட் இங்கிட்டு பறக்குது, அவன் அங்கிட்டு பறக்கிறான். அங்கிட்டு கத்திட்டு வந்திருக்கானுங்க. கீழே வந்துக்கிற ஸ்வாடை அப்படியே அவன் தண்டர்கியை வச்சு ஒரு அடி அடித்த அடியில் அப்படியே லயனாக வந்துக்கிற எல்லாரையும் ட்ரில் போட்டு வெளியே வந்துக்கிருக்கு. ஒருத்தன் உடம்புலேருந்து ரத்தம் திருக்கிது, வாயிலேருந்து கையிலேருந்துன்னா. பார்த்தா ஸ்வாட் அப்படியே போய் ஒரு இடத்துல சுருகிட்டு நிற்கிது. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இவன் ஒரு சாதாரண ஆளே கிடையாதுடா, டேய் எல்லோரும் ஜாக்கிரதை இறங்க. ஹீரோ, டேய் ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல்னா யாருன்னு தெரியுமாடா? ஹீரோ எப்பா இறக்கிட்டான் பவரை. பார்த்துக்குங்கடா, இப்பையிலேருந்து நான் உங்கள் எல்லாரையும் நான் மன்னிக்கிறதா இல்லைடா. சாக தயாராக இருக்கீங்களான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இதோட இந்த சாப்டர் 33 முடியுது. சாப்டர் 34 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அந்த அசாசின்ஸ் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கானுங்க. டேய் இவன் பார்க்க ஆர்டினரியான மென் மாதிரி இல்லைடா, இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. பார்த்தா ஹீரோ கையில் அப்படியே பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். டேய் உங்களுக்கெல்லாம் ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல்னால் யாருன்னு தெரியுமாடா? ஹீரோ ப்ரெஷரை இறக்குறான். எப்போ இப்போ நடந்ததுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க. ஏன்டா என்னை பகச்சம் இந்த டான்ஸ் ஆகியவை எதிர்த்தோம்னு நீங்கள் வாழ்நாள் முழுக்க இல்லை உங்களுக்கு தான் வாழ்நாளே இருக்காதே.
பார்த்தா ஹீரோ அங்கேருந்து டிசப்பியர் ஆயிட்டான். அப்படியே கிட்ட வந்து சல்லி சல்லியாக நுறுக்கிட்டு இருக்கான் கை காலை. அவன் வந்த இடமும் தெரில, அடித்த நேரமும் தெரில, பறக்குறானுங்க. எப்பா ஏதோ ராக்கெட் வந்து சரட்டு சரட்டுன்னு மோதுற மாதிரி வந்து மோதுறான், பறக்குறானுங்க அங்கிட்டு இங்கிட்டும். எப்பா இங்கிட்டு இருந்து ஒருத்தன் அப்படி நம்ம ஹீரோக்கு நேரம் ஸ்வாடை நின்றான். யூ பேஸ்டர்! ஹீரோ அதை அசால்ட்டாக அந்த ஸ்வாடை 2 விரலில் பிடிச்சி அப்படியே முன்னாடி வந்துக்கிருக்கான். இவன் இம்பாசிபிள் எப்படி? ஹீரோ பார்க்குறான். அதுவே இம்பாசிபிள்னா இதை பாருடான்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வெறும் 2 விரலால் வளைச்சே போட்டான். வளைஞ்சது அவன் ஸ்வாடு மட்டும் இல்லை, பிடிச்சிருந்த கையும் அப்படியே சேர்ந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அவன் கதறிக்கிருக்கான். பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக இங்கிட்ட வந்துட்டான். அவன் சொல்லி அவ்வளோதான். இங்கே டேய் எல்லாரும் அந்த பேஸ்டரை முதல்ல நிப்பாட்டுங்கடான்னு இன்னும் கொத்து கொத்தாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ அசால்ட்டாக போயிட்டுருக்கான். எப்பா இவன் பைட்டை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, கொஞ்ச நேரம் நீங்களே பாருங்கய்யா. ஹீரோ அப்படியே பவரை காலில் கேதர் பண்ணி ஒரு மிதி தான் மிதிக்கிறான். மிதித்த மிதிக்கு எல்லா ஸ்டோனும் தண்டர் கீயோட சேர்த்து அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறான், மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். பண்ணி போ எல்லா பாயிலையும் அட்டாக் பண்ணுன்னு சுண்டி தான் விடுறான். விட்ட விடுக்கு அங்கே வந்துக்கிருந்தவங்க மேலே பொத்துக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ரத்தம் திரிக்குது. அவன் பார்க்குறான், இவனுங்க கதற சவுண்டு மட்டும்தான் இங்கே கேட்குது. அவ்வளோதான், அப்படியே டிசப்பியர் ஆகிட்டுருக்கானுங்க ஒருத்தனு. பார்த்தா அவனுங்க சின்ன உடம்பு கூட கீழே வந்து விழுகலை, அப்படி வெடிச்சு சிதறுது. அந்த புகைக்குள்ளேருந்து மறுபடியும் கொத்து கொத்தா ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஹீரோ அசைய கூட இல்லையே, இவனுங்க அப்படியே வந்துக்கிருக்கானுங்க. ஹீரோ வா உங்களால் என்ன தான் பண்ண முடியும் பார்ப்போம்னு இவனுங்க சொல்கிறானுங்க. டேய் எக்ஸலன்ட் ஸ்வாட் ஸ்ட்ரூப், இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியலை, இவனுக்கு அந்த பவர் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஆவி மாதிரி ஹீரோவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி பண்ணுறானுங்க. இதான் டோசன் ஆஃப் ஸ்வாட் கியூவை. பார்த்தா மொத்த பேர் ஒன்று சேர்ந்து எந்திரனில் அந்த பறவை ஒன்று சேர்ந்த மாதிரி இவனுங்க வந்துருக்கானுங்க. டேய் இதை வேர்ல்ட்லே இருக்க ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட் மேனா கூட சர்ஃபாஸ் பண்ணவே முடியாதுடா. பார்த்தா நம்ம ஹீரோ சுற்றி இப்படி சூறாவளி காற்று மாதிரி சுற்றி சுற்றி வந்துருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவையும் அப்படியே மூடிட்டானுங்க. உள்ளேருந்து பார்த்தா 100கணக்கான ஸ்வாடு நம்ம ஹீரோ சைடு வந்துருக்கு. டேய் இதை எந்த ஒரு சிங்கிள் பர்சனாலையும் இந்த ஃபோர்ஸை தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா இந்த சைட்லேருந்து வருது. டேய் இப்போ உன்னோட லைஃபே கத்தியோட முனையில் தான்டா இருக்குது. மொத்த கத்தியும் நம்ம ஹீரோ கிட்ட வருது. அவன் தலை கிட்டையும் வந்துருச்சு. ஹீரோ பார்க்குறான். கத்தியா? கத்தி எனக்கே தம்பி. ஹீரோ அப்படியே கையில் பவர் கேதர் பண்ணி யாருக்குடா பயம், நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க தெரியுமான்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் 34 முடியுது. சாப்டர் 35 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோவை சரவுண்ட் பண்ணி அத்தனை ஸ்வாட் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ அசால்ட்டாக பார்த்துக்க இருக்கான். என்ன தம்பி குத்த வரீங்களா? யாருக்குடா பயம்? இப்போ நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னு தெரியுமா? ஹீரோ அப்படியே தரையில் அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். இப்போ இதுலேருந்து யார் யார் சர்வே ஆக போகிறீங்கன்னு பார்த்துருவோண்டான்னு சிரிக்கிறான். பார்த்தா ட்ரிபிள் பர்ஸ்ட், அந்த 3 ஹெர்மிட்ஸை கொள்றதுக்காக மாஸ்டர் யூஸ் பண்ண ஃபைனல் மூவ். இதை அவன் அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கிருக்கான். அடித்த அடியில் அப்படியே ப்ளூ கலர் லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே சாம்பலாக போயிட்டானுங்க. பார்த்தா அடித்த அடியில் ஹீரோ நிற்கிற இடம் மட்டும்தான் நல்லா இருக்குது. சுற்றி நிற்கிற மொத்த இடமும் அவ்வளோதான், ஏதோ அலை வந்து அடித்த மாதிரி அடி மொத்த இடமே டேமேஜ் ஆகி நிற்கிது. இங்கே வைஸ்மேன் பார்க்குறாரு, என்னவடா பவர் இது? இங்கிட்டு அந்த மோயாங் பிரதர் சிஸ்டரும் பார்க்குறானுங்க ஷாக்கில். இவனுக்கு இவ்வளோ பவரா? இவனுங்களால கூட நிற்கவே முடியல. அதுலேருந்து வந்த ஃபோர்ஸ் பின்னாடி தள்ளிக்கிட்டு நிற்கிது. பார்த்தா இம்பாசிபிள், இந்த கேவில் இருக்க ஐஸ் லேக்கையும் அவன் காலி பண்ணிட்டான். இவனுங்களுக்கு சரியான சாக்கு. ஜியா இதை நம்ம ஃபாதர்கிட்ட சொல்லி ஆகணும். ஏய் இங்கே இருக்க கோரிய பீப்புள் யாரையும் தப்பிக்க விட்றாத, தப்பிக்க விட்டோம் அப்பாவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. அவன் ஆமாம் பிக் பிரதர். இங்கிட்டு வைஸ்மேனை பார்த்து ஒரு அட்டாக் போடுறான் பார்க்காத நேரத்தில். ஓல்ட் மேன் உன்னோட கதை இன்னைக்கு முடிய போகுதுடா. அவன் கிட்ட அட்டாக் வந்துருச்சு. பட் அவன் அசால்ட்டாக குரங்கு மாதிரி எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். எஸ்கேப் ஆனது இல்லாமல், தம்பி நீங்கள் எல்லாம் ரொம்ப பேடாக இருக்கீங்களாப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவரோட வெப்பன் எடுக்கிறாரு. சாட்டை மாதிரி இருக்குது. இந்த கொரிய பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப இன்னோசண்டான ஆளுங்க சொல்லிட்டு அவனுங்க 2 வெப்பனையும் அசால்ட்டாக தடுக்கிறாரு இந்த சாட்டை வச்சு மட்டும். நீங்கள் ரொம்ப பேட் கையாக இருக்கீங்கடா.
இந்த ஓல்டு மேனோட ஸ்கில் என்னன்னு நீங்கள் பார்க்க வேணாம். இந்த பெக்கர்கிட்ட அடி வாங்கி நீங்கள் அழுதுகிட்டு போகக்கூடாதுல, சிரிக்கிறாரு. இங்கிட்டு பார்த்தா அயன் மாஸ்கா அப்படியே பீஸ் பீஸாக வெட்டிட்டான், 2 துண்டா. வேறு யார்? மோயாங் ஃபேமிலியோட ஹெட்டு தான். அந்த சக்கரை மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு சும்மா சுற்றி சுற்றி அடிக்கிறான் எல்லாரையும். இங்கிட்ட ரிங் பார்க்குறான். டேமிட், டேய் மோயாங் டாங்ஜியான், யூ பேஸ்டர், உன்னை விட மாட்டேன்டான்னு அவன் அட்டாக் பண்ண வந்துருக்கான். அவன் ஜாப்போராயனுங்கிற ஒரு அட்டாக்கை போடுறான். பார்த்தா அந்த ரிங்குக்கு இவனோட ஒரு அட்டாக் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியுது. அவர் பார்க்குறாரு, என்ன இவனை உண்மையாக பண்ணலையா? இவன் பார்க்குறான், இந்த சில்வர் வீல் எப்படி இவங்கிட்ட? அப்போ அங்கேருந்து அவங்க மயம் பார்த்துக்க இருக்கான் அந்த கங்ஜியோன். இவன் நார்த்தன் வின் விர்ச்சுவல் டேலண்ட்ங்கிறது தப்பே கிடையாது, இதனால தான் இவன் இவ்வளோ டேலண்டாக இருக்கானா? இவன் இந்த 3 ஸ்கில்லான பர்சனில் ஒரு ஆளுன்னு சொல்ல கரெக்டாக தான் இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அந்த ஹேசியாங்கும் ஹியான்சங்கும் அட்டாக் பண்ண வந்துருக்கானுங்க. இவனை நான் கொள்றோன்டான்னு பார்த்தா 2 பேருக்கு ஒரு சிங்கிள் அட்டாக் தான். விழுந்த வெட்டு அவ்வளோதான். அந்த ஹெட்டு சொல்லியிருக்கான், டேய் இந்த ரிங்கு என் கையில் இருக்க வர நான் அன்டிஃபீட்டபுள் தான்டா, எவனாலும் என்னை கொல்ல முடியாதுன்னு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். அந்த ஹெட்டுக்கிட்ட கிட்ட வந்து அப்படியே இந்த வில்லேஜோட ஹெட்டுக்கிட்ட போயிட்டுருக்கான். போய் கழுத்தை இறுக்கி பிடிச்சி இங்கிட்டு அப்படியே எட்ஜில் வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்கான். டேய் இந்த மோயாங் ஃபேமிலி தான் இந்த மிட்லேண்ட்லேயே இப்போ டாப் 1க்கு போக போகுதுடா. டேய் டேரேப்போட லீடர், இன்னையோட நீ சாக போகிறடா. இதுலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்ப்போம். இதோட இந்த சாப்டர் 35 சாப்டர் 36 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா, அந்த மோயாங் டான்ஜியன் அட்டாக் பண்ண அந்த 2 பேர் அப்படியே வந்துருக்கானுங்க. டேய் உன்னை கொல்லாமல் விட மாட்டான்டான்னு. பட் அசால்ட்டாக அவனுங்க 2 பேர் மேலேயும் பூரா விட்டுட்டு அசால்ட்டாக போயிட்டான். போட்ட போல அவ்வளோதான், அவனுக்கு முடிஞ்சு. டேய் இந்த வீல்ஸ் 2 என் கிட்ட இருக்க வர நான் அன்பீட்டபிள்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட முன்னாடி வந்துருக்கான். கிட்ட வந்து பார்க்குறான், இவன் என்ன அட்டாக் பண்ண வரானா. பார்த்தா கழுத்தை இறுக்கி பிடிச்சி அப்படியே தூக்கி நிப்பாட்டி சொல்கிறான், டேய் இனிமே இந்த மோயாங் ஃபேமிலி தான் இந்த மிட்லேண்டில் டாப் 1ல் இருக்க போகுது. நீ அந்த டேரியக் வில்லேஜோட லீடராக இருந்தாலும் சரி, இப்போ நீ ரொம்ப ட்ரபுளில் இருக்கியப்பா. உங்களை க்ளீன் பண்ணி இந்த மிட்லேண்டில் அங்கே தான் போக போகிறோம். உண்மையா யூ பாஸ்டர்ஸ்? இந்த லயனிங் கேஸ்டல்லையே எங்கள் ஃபேமிலி தான்டா முதல்ல இருக்க போது. இதுக்காகத்தான் இத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறக்காக நாங்கள் வெளியே வராமல் இருந்தோம் தெரியுமா? அப்போ தான் ஒரு சவுண்டு ட்ரிபிள் பர்ஸ்ட்னு. அவன் அப்படியே பார்க்குறான், என்ன அது? இந்த ஐஸ் லேக்கே காணாமல் பண்ணிட்டான், என்ன அது? பார்த்தா ஹீரோ அட்டாக் பண்ணதில் அவனுங்க உடம்பெல்லாம் அப்படியே சாம்பலாக போயிட்டுருக்கு. இங்கிட்ட ஒரு பார்க்குறாரு, என்ன இது? பார்த்தா ஒருத்தனும் வந்து பறந்து விழுகிறான் கருகி போன மாதிரி. இது அந்த எக்ஸலண்ட் ஸ்வாட் ட்ரூப் தானே? எப்படி இந்த எக்ஸலண்ட் ஸ்வாட் ட்ரூப்பை நான் 20 வருஷமாக தயார் பண்ணேன்டா. இது யார் பண்ண வேலை? பார்த்தா அப்படியே ஒரு காலில் ஒரு பவர் வருது. யார்? ஹீரோ தான். சும்மா மாச என்ட்ரி கொடுக்குறான். என்னடா இந்த ஹெவன்லி ஆர்ட்ரிலி ஜென்ரலை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா? ஃபேட்டை எவனாலையும் மாற்ற முடியாதுறான்னு சொல்லிட்டு ஹீரோ டெரராக வந்துக்கிருக்கான். இவனை பார்த்ததும் அந்த கங்ஜியனுக்கு ஷாக்கு. இந்த பெர்சன் இங்கிட்டு ரின் பார்க்குறான். இவன் அந்த வைஸ்மேன் கூட இருந்த டான்ஸ் ஆயு தானே? அவன் நேரம் வந்து மோயாங் ஃபேமிலியோட ஹெட்டு டேஸ் ஆளுறான். டேய் மோயாங் டாங்ஜியான், நீ என்னடா நினச்சிக்கிட்டு தர்ற? அடுத்தவனுங்க உயிர் மேலே கை வைக்க உனக்கு என்ன அவ்வளோ ரைட்ஸ் இருக்கா? ஹீரோ சொல்கிறான், இந்த பீப்புள்ஸை எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்க, இதுக்கு யாருடா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பா? இந்த கோரிய பீப்புள் அப்படி ஒன்று என்ன பண்ணாங்க? இங்கிட்ட அவன் பார்க்குறான், டேய் நீ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. பட் உன்கிட்ட ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது. இல்லைனா இந்த கோரிய பீப்புளுக்காக, அதுவும் அவனுங்க வெறும் ட்ராஷு தான், அவனுங்களுக்கு ஏன்டா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? டேய் வார்த்தையை பார்த்து பேசிக்க, இல்லை நீ சாகறதுக்கு முன்னாடி பேசுகிற கடைசி வார்த்தையாக கூட இதாக இருக்கும்னு ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ அடிச்சடியில் அந்த லேக்கில் ஒன்றும் இல்லை, பூரா தரையும் மேலே நிற்கிது. ரின் பார்க்குறான், என்ன இங்கே இருக்கிற எனக்கு கூட பயம் வருதே, இது என்ன அது? நான் அந்த 3 ஸ்கில்லான அல்ல ஒரு ஆள், எனக்கு எப்படியா? இந்த டான்ஸு யார் தான் முதல்ல? இவனை பார்த்தா எனக்கு ஏன் பயம் வருது? ஹீரோ பார்த்தா சாட்டாக நடந்து வந்துருக்கான். அந்த எக்ஸலன்ட் ஸ்வாட் ட்ரூப்பையே கண்ணு மிக்கிற நேரத்தில் உடைச்சிருக்கான். அதுவும் அதில் 100க்கு மேலே இருந்தாங்க. எப்படி சிங்கிள் அட்டாக்கில் மொத்த பேரே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான்.
இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸில் அப்படி எவ்வளோ பவர்ஃபுல். அது மட்டும் இல்லை, இந்த நாத்தன் ரிட்ஜ் கேவில் இருக்க லேக்கையே வெறும் தரையாகவே மாற்றி விட்ருக்கான். ஹீரோ பார்த்து திங்க் பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தா அவனுக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. இவன் சைலண்டா அவனை சாகடிச்சிரும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபோர்ஸே பயன்படுத்தி இங்கிட்டு இவன் அடிங்கிட்டே சொல்கிறான், என்னடா என் கூட சண்டை போட தைரியம் இல்லையான்னு ரின்னை பார்த்து சொல்கிறான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆப்பனண்டாடான்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிக்கிருக்கான். தம்பி சண்டையில் கவனம் இருக்கன்னு எங்கே பார்த்துக்கிருக்கேன்னு அவன் அப்படியே ஸ்வாடை வச்சு அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் திங்க் பண்ணுறான், ஏய் கன்சியோங் என்னடா டேய், நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன்டா அவங்க கூட சண்டை போட. பட் நீ அந்த ஸ்கில்லான 3 பேரில் ஒரு ஆள்லாம் கேள்விப்பட்டேன். நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாதுடா. அதுக்கு ரின் சொல்கிறான், டேய் முதல்ல ஒன்றை பாரு. அவன் அவனோட அட்டாக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தாடா அந்த 3 பேரில் இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னேன். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ பார்த்து அவர் கேட்குறாரு, டேய் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது நீந்தானா? நான் சாகறக்கு முன்னாடி பேசுகிற கடைசி வார்த்தைன்னு இந்த மோயங் டங்ஜியோனே நீ எதுக்குற அளவுக்கு இருக்கியா? அவர் அப்படியே கையில் அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, என்ன ஒரு நான்சென்ஸ். இப்போ நீ பேசுனது உன்னோட கடைசி வார்த்தையாக இருந்தால் என்னடா பண்ணுவ? அவர் முறைச்சி பார்க்குறாரு. என் கையில் இருக்குது என்னன்னு தெரியுமா? இதுதான் இந்த நாத்தன் ரிட்ஜ் கேவோட லெகசிடா. இது என்கிட்ட இருக்கிற வர இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் எவனாலையும் என்னை தொக்கடிக்க முடியாது. அப்போ நான் தாண்டா அன்பீட்டபிள். அப்படியே கையில் பவர் வர வச்சுக்கிருக்காரு. பார்த்தா கோல்டன் கலரில் பவர் அப்படியே சரௌண்ட் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வராரு. ஏய் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், என் காலில் முட்டி போட்டு கெஞ்சுரா. அப்படியே அட்டாக்கு நம்ம ஹீரோ நோக்கி போயிட்டுருக்கு. ஹீரோ அசை கூட இல்லையே, கையில் தண்டர் கியூவை யூஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்ட ரெடி ஆகிட்டான். பார்த்தா அந்த வீல் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே நிற்கிது. பட் ஹீரோ ஒரு ஸ்டெப்பு அசைக்கலையே. ஹீரோ அப்படியே நிப்பாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன முடிஞ்சா பாருடான்னு பார்த்தா ஹீரோவோட சிங்கிள் கையில் தடுத்து வச்சுருக்கான். அது சுற்றிக்கிட்டே நிற்கிது. இதோட இந்த சாப்டர் 36 முடியுது.